सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम भूमिष्ठापि न यात्र भूः तदिवतोऽपि उच्चैः अधस्तापि या बद्धा भुवि मुक्तिदा स्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनीतीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत् तथा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैः न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं न विमुक्तसमं क्षेत्रं न विमुक्तसमागतिः न अविमुक्तसमं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः न गायत्री समो मंत्रः न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः अविमुक्तं परित्यज्य यो अन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा स्वन्यां सिद्धिं गवेषयेत्। துருவனுடைய லோகத்துக்கு சிவசர்மன் போறார். அங்க துருவனுடைய சரித்திரத்தை கணங்கள் சொல்ல கேட்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். உத்தமன் தன்னுடைய தந்தை மடியில உட்கார முடியறதையும் தான் அவ்வாறு முடியவில்லை என்பதனால நமக்கு என்ன இப்படி ஒரு மந்தபாகியம் அப்படின்னு சுனிதி கிட்ட, தன் தாயாராகிய சுனிதி கிட்ட துருவன் கேட்கிறான். அதுக்கு அவள் இதுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருதம்தான் காரணமே ஒழிய உலகத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. அது நம்மளுடைய புண்ணியபாப கர்மா பரிபக்குவத்தினால ஏற்படக்கூடியதுதான். அவாவாளுக்கு ஒரு பாக்கியம் அமைஞ்சிருக்கு. அந்த பாக்கியத்துக்கு அவாவாளோட பூர்வ ஜென்ம சுகிருதம் தான் காரணம் என்பதையெல்லாம் எடுத்து சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது எதெல்லாம் புண்ணியத்தினால சம்பவிக்கிறது அப்படிங்கிறத வரிசையா சொல்லிட்டு வரா. துரங்கமாக துரகாக நிஸ்ஸபத்னம் சுபம் ராஜ்யம் ஹரிஹரார்ச்சனா விபுலம் ச கலாஜ்ஞானம் அதீதம் அபராஜிதம் ததா ஜயோ அரிஷட்வர்கேசு அபாவாத் சாத்விகம். இப்படி வரிசையா சொல்ற. ஹரிஹரன் மேல பக்தி, துக்கமில்லாத வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத ராஜ்யம், குதிரைகள், யானைகள், பெரிய சத்திரங்கள், சந்திரனுக்கு சமமான குடை, கல்வியில சிறப்பு, கலைகள்ல அறிவு,
6 எதிரிகளாகிய காமக்ரோத லோபாதிகள் மேல் ஜெயம், சாத்விக தன்மை, இனிமையான வாக்கு, சோம்பல் இல்லாத தன்மை, பெரியவர்களிடம் மரியாதை, சுத்தமான தன்மை சௌச்சம், மற்றவர்களுக்கு உதவும் தன்மை, பரந்த மனப்பான்மை, தைரியமாக பேசுவது, சபையோர்களிடம் வித்வத்தை வெளிப்படுத்துவது, யுத்தத்தில் ஜெயம், நேர்மை, வாங்குதல் வித்தலில் ஒரு ஸ்திரத்தன்மை, பெண்களிடத்தில் தன்மையாக நடந்து கொள்ளுதல், குழந்தைகளிடம் வாத்சல்யமாக நடந்து கொள்ளுதல், பிராமணர்களிடத்தில் பயபக்தி, நன்னடத்தையோடு வாழ்க்கையை நடத்துதல், கங்கா தீரத்தில் வசித்தல், புண்ணியக்ஷேத்திரத்தில் உயிர் விடுதல், தானம் செய்தல், வாழும் காலம் வரை கல்வியை கற்றுக்கொண்டே இருத்தல், வித்தியை தேடுதல், பெற்றோர்களுக்கு சேவை செய்தல், புகழ் சேர்த்தல், சொர்க்காதி பலன்களை அடைதல், நித்தியம் நன்னடத்தையோடு இருத்தல், நன்மக்களோடு ஒற்றுமையாக இருத்தல், பெற்றோர்களின் நண்பர்களிடம் நட்பாக இருத்தல், இதிகாச புராணங்களில் நாட்டம், தனம் வரும் பொழுது தன்மையாக இருத்தல், வார்த்தைகளை உபயோகிப்பதில் அறிவோடு இருத்தல், இச்சை ஏந்தி வருபவர்களிடம் பரந்த மனப்பான்மையோடு தானம் செய்தல், தர்மங்களை செய்தல், இவையெல்லாம் புண்ணியத்தின் விசேஷமாக ஏற்படுவனவைதான். நாம் நினைக்கிறதுனால இதெல்லாம் ஏற்பட்டுறாது. போன ஜென்மாந்தரங்கள்ல நீ செஞ்சிருக்கிற புண்ணியத்தின் பலனாக தான் ஏதைஹி மனோரத பலைஹி பலந்தி ஏவ தபோத்ருமாக தஸ்மாத் அல்ப தபஸ்துவாதை ஆத்வை தொம்ச அஹம் ச மகாமதே. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தபஸனுடைய பலன்தான். அல்ப தபஸா இருக்கிறதுனால உனக்கும் எனக்கும் இந்த பலன் ஏற்படல. உயர்ந்த தபஸ் பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். அதனால தபஸ் தான் முக்கியம்னு அதை வேற சேர்த்து சொல்லிடுறா. தஸ்மாத் அல்ப தபஸ்துவாத் வை த்வம் ச அஹம் ச மகாமதே பிராப்யாபி ராஜசாநித்யம் ராஜ்யலக்ஷ்மியான பாஜனம். அந்த அல்ப தபஸ் இருக்கிறதுனால நமக்கு ராஜ சாநித்தியம் கிடைச்சாலும் ராஜ்ய லட்சுமி கிடைக்கல அப்படிங்கறத சொன்ன உடனே தபஸ் தான் முக்கியம்ங்கிறது அவன் மனசுல பதிஞ்செடுத்து. இன்னும் சொல்றார், அவ என்ன சொல்றான்னா, மானாபமானயோஸ் தஸ்மாத் ஸ்வகிருதம் காரணம் பரம் ஸ்ரஷ்டாபி நாபமா ஸ்ருஷ்டும் தத் பரிஷ்டே ஸ்வகிருதாம் கிருதிம். அதனால மானம் அபமானம் இதெல்லாம் நம்ம செஞ்ச புண்ணிய பாபம் தான் அதுக்கு காரணம். அதனால இங்க சிருஷ்டாவான ஈஸ்வரன் கூட இதை மாத்த முடியாது. பகவான் கர்மாக்கு தான் பலன் கொடுக்கிறாரே ஒழிய வைஷமிய நைர்கிரண்யத்தோட தனக்கு பிடிச்சவா தன்னை யாரு ஸ்தோத்திரம் பண்றானோ அவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கிறார் அப்படின்னு கிடையாது. ஈஸ்வரானுகிரகம்னு சொல்றது புண்ணிய கர்மாவினுடைய பலன் கிடைச்சதுன்னு அர்த்தம். அப்ப கர்ம பலனாலதான் ஒரு உத்ருஷ்டத்துவம் நீச்சத்துவம்லாம் சித்திக்கிறதே ஒழிய வேற ஒண்ணும். அப்ப ஏன் பகவானை பிரார்த்தனை பண்ணணும்னா பிரார்த்தனையுமே ஒரு புண்ணிய கர்மா, அந்த கர்மாவுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறதுனால பிரார்த்தனா பலன்னு சொல்லும். மாசோச்சஸ்துவம் மத புத்திர இஷ்டமிஷ்டம் சமர்ப்பயேத் நித்யாகர்ணிய சுனீத்யாக தன் மகாவாக்கியம் சுனீதிமதே சௌனீதேயோ த்ருவோ வாச மாததே வக்து உத்தரம். இப்படியாக
நீ கவலைப்படாத, உனக்கு என்ன ஏற்படணுமோ அது ஈஸ்வரானுகிரகத்துல ஏற்படும் அப்படின்னு சொன்னதை சுனீதி சொல்றதை கேட்ட உடனே சௌனீதேயனாகிய துருவன் அவளுக்கு பதில் சொல்றானா. துருவ உவாச்ச ஜனயித்ரி சுனீதே மே ஸ்ருணு வாக்கியம் அநாகுலம் மா பால இதி மத்வா மாம் அவம்ஸ்தாஸ் தபஸ்வினி. ஏ தாயே சுனீதே, என்னோட வார்த்தை நான் சொல்றேன், அத ஆக்குலம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் கேள். ஏதோ குழந்தை பேசுறான் அப்படின்னு சொல்லி இத உதாசீனப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அவளை தபஸ்வினி அப்படின்னு கூப்பிடுறான். ஏன்னா நீ பெரிய தபஸ்வி தான் அப்படிங்கிறத நேரடியா சொல்றான். தபஸ் இல்லாதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு அவ வருத்தப்பட்டாலும், ஆனா இப்படி கிடையாதுமா, நீ மகா தபஸ்வி தான் அப்படிங்கிற வார்த்தையால சொல்லி ஆரம்பிக்கிறான். யத்யஹம் மானவே வம்சே ஜாதோ அஸ்மி அத்யந்த பாவனே யுக்தானபாத தனயஸ்த்வதீயோதர சம்பவः தபயேவ ஹி ஜேன்மாதः காரணம் சர்வசம்பத் பிரதாம் தத்ததாசாதிதம் வித்தி பதமன்யைர்துராசதம் ஏகமேவாஹி சாஹாய்யம் குருமாதரதந்திரிதா அனுஜ்ஞாதான மாத்ரம் ச ஆசீர்பிரபிநந்தய சாபிஜ்ஞாத்வா மகாவீர்யம் குமாரம் குக்ஷிசம்பவம் மஹத்யோத்சாக சம்பத்யா ராஜம் அனாமுவாச்சதம். தாயே, நான் இந்த மனு வம்சத்துல தோன்றியிருக்கேன். எப்பேற்பட்ட வம்சம்? அத்தியந்த பாவனமான வம்சம். அப்படி மனு வம்சத்துல தோன்றினா சாமான்யமா புண்ணியம் இல்லாமல் தோன்றி இருக்க முடியுமோ? தபஸ் இல்லாமல் தோன்றி இருக்க முடியுமோ? அது மட்டும் இல்ல, உத்தானபாதன் என்னுடைய தந்தை. சொன்ன மாதிரி ஒரு தபஸ்வி என்னுடைய தாய். உன் உதரத்திலிருந்து நான் வந்திருக்கேன். அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்பட்டிருக்கு? புண்ணியத்தினாலதான் ஏற்பட்டிருக்கு. அதனால அவ்வளோ ஒன்னும் தபயேவஹி சேன் மாதா காரணம் சர்வசம்பதம் தத்தது ஆசாதிதம் பதமன்யைஹி துராசதம். எல்லாராலையும் இதெல்லாம் கிடைச்சிருக்குமோ? எல்லாராலையும் பெற்றிருக்க முடியுமோ? இது இப்படி ஒரு வம்சத்துல ஏற்படுறதும், ஒரு ராஜாவினுடைய புத்திரனாக இருக்கிறதும், அந்த மாதிரி ஒரு தபஸ்வியினுடைய பையனாக இருந்தும் மனுவம்ச குலத்துல தோன்றதும் புண்ணியம் இல்லாமல் தபஸ் இல்லாமல் ஏற்பட்டிருக்குமா? அதனால இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இதெல்லாம் நான் தாண்டி ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு நீ சகாயம் பண்ணணும். ஏகமேவஹி சாகாயம் குரு மாதா அதந்திரிதா அனுஜ்ஞா தான மாத்திரம் ச ஆசீபிரபிநந்தய. ஒரே ஒரு சகாயம் பண்ணு, மனசுல சஞ்சலத்தை விட்டுட்டு எனக்கு அனுஜ்ஞையை மட்டும் கொடு. எதுக்கு அனுஜ்ஞை? அதான் சொல்லிட்டு இருக்கானே, தபஸு தான் காரணம் எல்லாத்துக்கும், நீயே சொல்லிட்ட, அது எனக்கு புரியுறது. அதனால எனக்கு அனுஜ்ஞை கொடு, உன்னோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ன உடனே அவளுக்கு புரிஞ்சு போயிடுத்து. சாபி ஞாத்வா மகாவீரியம் குமாரம் குக்ஷி சம்பவம். தன்னுடைய வயத்திலிருந்து தோன்றினவன் தானே, அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியாதா அம்மாக்கு? பெரிய மகாவீரியனா இருக்கான், மகோத்சாக சம்பத்தியா இருக்கான், உற்சாகத்தோடு இருக்கான். அதனால அவன்கிட்ட பார்த்து பதில் சொல்றா. ஏன்னா தபஸ் பண்ண போனோம்னா காட்டுக்கு தானே போறான். ஒரு தாயாருடைய மனசு எப்படி இருக்கும்? அதனால அவ சொல்றா, அனுஜ்ஞாதும் ந சக்தா அஹம் வாம் உத்தான சயாங்கஜ சாஷ்டைக வருஷதேசீயம் ததாபி கதையாம்யஹம். என்னால அனுஜ்ஞை தர முடியாதுராப்பா. அனுஜ்ஞாதும் ந சக்தா, என்னால முடியல. ஏன்னா
நீ அஷ்டைக வருஷதேசியம் 8 வருஷம்தான் ஆறுது உனக்கு. நீ 8 வயசு குழந்தை. அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நான் எப்படி அனுஜ்ஞை கொடுக்கறது? இருந்தாலும் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. சபத்னி வாக்கியம் அல்லீபிஹி பின்னே மகதி மே ஹிருதி தவ பாஷ்பௌகவாரீணி ந திஷ்டந்தி கரோமி கிம். ஆனா என்னுடைய சபத்தினியானவள், சுருச்சியானவள், அவ என்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. அவ சொன்னது அம்பு தைச்சா மாதிரி இருக்கு என்னுடைய நெஞ்சில. பின்னே மகதி மே ஹிருதி, என்னுடைய ஹிருதயத்துல அம்புனால போய் தொலைச்சா மாதிரியான வார்த்தைய அவ சொல்லிட்டா. தவ பாஷ்பௌக வாரிணி, உன்னுடைய கண்ணீர் வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுறது, அதையும் நான் பாக்குறேன். நான் என்ன பண்றது? கரோமி கிம், நான் என்ன பண்ணுவேன்? போ, உன் அழுகைய பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு, ஆனா உன் வயசை பார்த்தாலும் யோஜனையா இருக்கு. தபஸ் தான் முக்கியம்னு தெரியறது, நானே தான் சொன்னேன். நீ போய் தபஸ் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது உன்னை தடுக்கவும் எனக்கு மனசு வரல. ஆனா அதே சமயத்துல உனக்கு 8 வயசுதான் ஆறுது, குழந்தையாச்சே நீ. ஆனா உன்னுடைய பெரியம்மா சொன்னது என் நெஞ்ச தொலைச்சுடுத்து. ஒரு குழந்தைய பார்த்து இப்படி சொல்லிட்டாலே, உன்னுடைய கண்ணீரும் என் மனச ரொம்ப துன்பப்படுத்துறதே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேங்கிறாவோ. தானி மன்யே அத்திர மார்கேண ஸ்ரவந்தி அவிரதம் சிசோ ஸ்ரவந்தீஷ்ச ஜிகீர்ஷந்தி பிரதிகூல ஜலாக்கில. அந்த கண்ணீரானது இந்த வழிய மறைக்கிற மாதிரி இருக்கு, நதியாக ஓடுற மாதிரி இருக்கு. உன் கண்ணீர் என் கண்ணீராவும் மாறுது. என்ன ஸ்ரவந்தீஷ்ச சிகீர்ஷந்தி பிரதிகூல ஜலாக்கில, எதிர்த்து ஓடுறது. என்ன பண்றது? நீ எனக்கு ஒரே புத்திரன், ஸ்வதேக தனயா தாத சுதாதாரைக ஜீவிதா. என்னுடைய வாழ்க்கையே உன்னை ஆசிரியச்சுதான் இருக்கு. நீ என்ன எனக்கு ஒரே புத்திரன். त्वद आधार एक जीविता त्वमंग यष्टिस असिमे त्वन्मुखा सपल आसक्तलोचना. உன்னுடைய மூஞ்சி முகம் அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம். லப்தோசி கதிபிஹி கஷ்டைஹி இஷ்டாஹ சம்பிரார்த்திய தேவதாஹ त्वन्मुखेन्दु दये तात मन्मनः क्षीरनीरदिः. லப்தோசி, உன்னை நான் அடைஞ்சேன். எப்படி அடைஞ்சேன்? கதிபிஹி கஷ்டை, ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை அடைஞ்சேன். என்ன கஷ்டம்னா, இஷ்டாஹா தேவதா சம்பிரார்த்திய, என்னோட இஷ்ட தேவதங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனையின் பலனாக தானே உன்னை அடைஞ்சேன். உன்னுடைய முகம் இருக்கே, தொன்முகோ இந்து தயே தாத்த, உன்னுடைய முகம்ன்ற அந்த சந்திரோதயம் இந்து உதயே. மன்மனஹா க்ஷீர நீரதிஹி, பார்க்கடல். க்ஷீர நீரதிஹின்னா பார்க்கடல்னு அர்த்தம். என்னோட மனசுன்ற அந்த பார்க்கடல் உன்னோட முகம்ன்ற அந்த சந்திரன் உதிக்கும் பொழுது அப்படியே கொந்தளிக்கிறது. ஒரு சந்திரன் உதிச்சா எப்படி கடல் கொந்தளிக்கும் பூர்ணமாச அன்னைக்கு, இந்த மாதிரி உன்னுடைய முகம்ன்ற அந்த சந்திரன் உதயமாகும் பொழுதுதான் என்னுடைய மனசுங்கிற அந்த பார்க்கடலானது அப்படி கொந்தளிக்கிறது. உன்னுடைய உத்பவம் தான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆனந்த பயசா பூரிய உச்சா உத்வேலிதோ பவேத் ஸ்வதங்க சங்க சம்பூத சுக சந்தோக சீதலா. ஆனந்த பய, ஆனந்தமாகிய அந்த பால், அது அந்த ஆனந்த பயசு என்னுடைய குச்சத்துல ஸ்தனத்துல பொங்கறது. உன்னை பார்த்த உடனே புத்திரனாச்சே, தாயாரனுடைய ஸ்தனங்கள்
பால் கொடுக்கறதுக்கு தயாராதான். அப்படி உன்னுடைய அங்கத்தை ஆலிங்கனம் பண்ணும் பொழுது ஒரு ஆனந்தம் எனக்கு ஏற்படும். துவதங்க சங்க சம்பூத சுக சந்தோக சீதலா, குளிர்ச்சியான ஒரு அலை என் உடம்புல பாயறது எப்போன்னா என் புத்திரனாகிய ஒன்ன ஆலிங்கனம் பண்ணிக்கும் பொழுது. சுகம் ஷயே சுஷயனே பிராவிருத்திய புலகாம்பரம் அபோத சமுபஸ்பிருஷ்ய தாம்பூலம் பரிகிருஹ்ய ச. ஜலத்தை குடிச்சுட்டு தாம்பூலத்தை எடுத்துண்டு என்ன உன்னுடைய முகம் என்கின்ற அந்த ஆனந்தத்தை பார்த்துட்டு நானும் ஆனந்தமா படுத்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை அப்படி போயின்னு இருக்கு. சுகம் ஷயே சுஷயனே பிராவிருத்திய என்ன அப்படி இருக்கேன். இப்ப நீ எல்லாத்தையும் மாத்திரேங்கிறிய அப்படின்ற ஆகும். சுகம் ஷயே சுஷயனே பிராவிருத்திய புலகாம்பரம் அபோத சமுபஸ்பிருஷ்ய தாம்பூலம் பரிகிருஹ்ய ச. சுதாஹ்யஸ்யௌஷ்டபுட புடக துக்தவார்த்தி விவர்திதாம் சுதாம் சுதாம் சுவதன தயந்த்யபி தினோமின. அதனால உன்னுடைய ஆஸ்யம், உன்னுடைய ஆஸ்யம்னா உன்னுடைய முகம் ஔஷ்ட புஷ்டக துக்தவார்த்தி, அந்த உன்னுடைய வார்த்தை என்கின்ற அந்த அமிர்தம் வாயு வழியாக ஓஷ்டம் வழியாக என் காதுல விழுதே. விவர்திதாம் சுதாம், அந்த அமிர்தம் இருக்கே சுதாம்சு வதன, அப்படி ஒரு அமிர்த சந்திரனாகிய முகத்தை உடையவனே, இந்த அமிர்தம் உன்னோட வார்த்தையை கேட்டு கேட்டுதானே நான் ஆனந்தப்பட்டு இருக்கேன். त्वदीय शीतलालाप प्राप श्रुति पतयदा सपत्नी वाक्य अवस्थदे तदेव स्यात्सवे पथ. அப்போ உன்னுடைய இந்த வார்த்தைகள் என் காதுல விழும் பொழுது என்னுடைய அந்த சபத்தினியானவளுடைய துன்பத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்ல இருக்கிற துன்பம் மாறி போயிடும். புதிய சீதலாலாப பிராப, உன்னுடைய அந்த குளிர்ச்சியான வார்த்தைகள் எங்க அடையிறது? பிராப ஸ்ருதிபத எததா, என்னுடைய காதினுடைய வழியில உன்னுடைய வார்த்தை சேரும் பொழுது என்ன ஆயிடுது? சபத்னி வாக்கியது அவஸ்த அதேவசியது சவேபதா. அவளோட வார்த்தை எனக்கு மனசை துன்பப்படுத்தும், ஆனா அதை மறிச்சு உன் வார்த்தை எனக்கு நல்லதை கொடுத்துருக்கு, சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இப்ப நீங்க இல்லைன்னா நான் எப்படி அதெல்லாம் எனக்கு எல்லாம் போயிடுமே. அது எதங்க நித்ராசி சிரம் தியாயந்தியஸ்மி ததேத்யஹம் கதா நித்ரா தரித்ரோசௌ பவிதா அர்க்கோதயே அப்ஜவத். நீ நித்ராசி, நீ நித்ரை நன்னா தூங்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்ன தோணும்? எப்ப இவனோட நித்ரை முடிஞ்சு அந்த சூரியன் போன்ற முகம் மலரும் பொழுது வரும் பொழுது என்னுடைய தாமரை போன்ற முகம் மலரும். யாயந்தி அஸ்மி ததா, யோசிச்சுட்டே இருப்பேனா நீ தூங்கும் பொழுது. ஏன்னா எழுப்ப முடியாது குழந்தைய. என்னது யோசிப்பேன்? கதா நித்ரா தரித்ரே தரித்ரஹா அசௌ, இந்த நித்ரா எப்போ போகும்? அசௌ பவிதா அர்க்கோதயே அப்ஜவது, சூரியன் எப்போ உதிக்கும், சூரியன் எப்போ உதிக்கும்னு தாமரைகள்லாம் காத்துன்னு இருக்குமா, மலரலாம் மலரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் உன்னுடைய நீ எழுந்துக்கிறதுக்காக காத்துன்னு இருப்பேங்க, அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சூரியோதயத்துல மலர்கின்ற மலர் முகம் தாமரை போல உன்னுடைய
முகத்தாமரையானது தூக்கம் முடிஞ்சு எப்படி மலரும்ன்றதையும் எதிர்பார்த்துன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி எதோபேயா கிருகான்வத்த கேலித்வா பாலகேலனை ததா அனர்க்யாத்யமுத்ஸ்ருஷ்டு ஸ்தனௌ ஸ்யாதாம் இவோன்முகௌ. அதே மாதிரி நீ குழந்தையாக இருக்கும் பொழுது விளையாடிட்டு திரும்பி வரும்பொழுது சின்ன குழந்தை, அப்போ எப்படா உனக்கு பால் கொடுக்கலான்னு சொல்லி என்ன அர்க்யம் ததா அனர்க்யம் அனர்க்யாத்யம் உத்ஸ்ருஷ்டும் ஸ்தனௌ ஸ்யாதாம். உனக்கு பால் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருப்பேன். தன்னுடைய விஷயங்களை எப்படியெல்லாம் தன்னுடைய குழந்தைக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத அவளே சொல்றா. அது மாதிரி இன்னும் வரிசையா சொல்லிட்டு போறா. யதா சௌதாத்வினிர்யாயா பத்மரேகாங்கித பதம் பிராணானாந்தே இயாசுனா ததா ததவலம்பனம் யதா யதா பகிர்யாசி புத்திர திரிச்சதுரபதம் ததா ததா மம பிராணः கண்டப்ராதனிகி பவேத் பித்ரபுத்திரத்வரயதி யாது மே மானசாண்டஜ உதாபாராதர இவ பகிஷ்சிரயதி த்வயி அததிஷ்டந்து கடினா பிராணா கண்டாடவீதடே தபஸ்யந்தோதி சந்தப்தாஸ்தபசே த்வயி ஆஸ்யதி. எப்பெல்லாம் நீ அரண்மனையை விட்டு வெளியில போறியோ அப்போ தாமரை போன்ற உன்னுடைய பாதங்களினுடைய அந்த ரேகை அதுதான் எனக்கு மூச்சை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. பத்மரேகாங்கித பதம், தாமரை போன்ற உன்னுடைய பாதத்தினுடைய ரேகைகள் பிராணானாம் தே இயாசூன் ததா தவாலம்பனம், அது மேலதான் என்னுடைய பிராணன் உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த பாதங்கள் எனக்கு தெரியும், நீ போற அதை பார்த்துட்டு இருப்பேன், ஏன்னா நீ இங்க இல்லையே. அதே மாதிரி 3-4 அடி நீ வெளியில போனாலே என்னுடைய மூச்சு கொண்ட வரைக்கும் வந்துடுறது எனக்கு என் பிராணன். யதா யதா பகிர்யாசி புத்திர திருச்சதுர பதம், 4 அடி எடுத்து வெளில வச்சாலே ததா ததா மம பிராணஹா கண்டப்ராகணி பவேத், என் பிராணன் தொண்டை வரைக்கும் வந்துடுறது. சிச்சோ குழந்தை கிளம்பிட்டானே அப்படின்னு. அப்படியெல்லாம் உன்னை பார்த்துட்டு இருக்கவன்னா 8 வயசு குழந்தை நீ போய் காட்டுக்கு போறியேங்கிற ஒரு ஆதங்கத்துல சொல்றான். அதனால கொஞ்சம் நீ போற இடத்துல நாழியா எடுத்துனா என்னுடைய மனசு இருக்கே சக்கோர பக்ஷி மாதிரி, அது எப்படி சந்திரனை நோக்கி ஓடுறதோ அந்த மாதிரி அமிர்தத்தினுடைய சுரூபமான ஒன்னை நோக்கி என்னுடைய மனசு ஓடுறது. யதா யதா சித்திரபுத்திரத்வரயதி யாது மே மானசாண்டஜ சுதாதாராதர இவ பகிஷ்சிரயதி த்வயி. அது மட்டுமல்ல, நீ தபஸ் பண்ணணும்னு இப்ப போறேன்னு சொல்றியே, அப்போ என்னுடைய பிராணன் எங்க போய் இருக்கும்? காட்டுக்கு வந்துரும். அத திஷ்டந்து கடினா பிராணா கண்டாட்டவி தட்டே தபஸ்யன்னே தோ அதி சந்தப்தாக தபசே தொய் யாஸ்யதி. நீ தபசு பண்ண போனேன்னா என்னுடைய பிராணன் காட்டுலதான் இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக அனுஜ்ஞையை கொடுத்துட்டா. போகாதேன்னு சொல்லல, நீ எங்க இருக்கியோ அங்கதான் என்னுடைய பிராணன் இருக்கும்னு சொல்லிட்டா. அனுஜ்ஞாம் அனுப்பிராப்பிய ஜனனீ சரணாம்புஜௌ. இது பாதி வார்த்தைகள் எழுத்து பிழையா இருக்கு இங்க, பிரிண்டனுடைய பிழையா இல்ல அந்த காலத்து கிரந்தம் சரியா ரிசர்வாலியான ஜனனான்னு இருக்கு, ஜனனிக்கு பதிலா. நம்மளே அனுமானம் பண்ணி பண்ணிக்க வேண்டியிருக்கு. தனா மௌலிஜ ஜம்பால ஜடௌ கிருது வாத்ரவோ யயௌ தயாபி தயசூத்ரிணா சூத்ரேண
பரிகும்பஜ நேத்ராந்தா வரஜா மாலா துருவஸ்ய உபாயனீகிருதா. இவ்வளவு மோசமா இருக்காது, இதுல ரொம்ப மோசமா இருக்கு வார்த்தை பிரிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றான், தாயாரனுடைய அனுஜ்ஞை கிடைச்செடுத்துன்னு உடனே அந்த திருவடி தாமரையில அம்மாவை வணங்குறான். தன்னுடைய முடி அது மேல போய் விழுதான். க்ஷண மௌலிஜ ஜம்பால ஜடவு கிருத் வா துருவஹா யயௌ. தன்னோட முடிய அம்மாவுடைய பாதத்துல படர விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போறானா. அவ அம்மா என்ன பண்றா, மாலைய நேத்ராந்தவார வரஜா மாலா துருவஸ்ய உபாயனீகிருதா. அப்படி நீளமான தாமரைகள் அதனால ஆன மாலையை எடுத்து சுனீதியானவள் துருவனுக்கு போட்டு விட்டு நூற்றுக்கணக்கான தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்து அதோடு கூட நீ போயிட்டு வான்னு அனுப்புறானாம். மாத்ரா தன் மார்க்க ரக்ஷா அத ததா ததனுகீகிருதா அரரவாய பிரசரா ஸ்வாசீர்வாதா பரசதி. தன்னுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு துணையை மட்டும் அவனுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறா. நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களோடு அந்த குழந்தையானவன் காட்டுக்கு நுழையிறான். நுழைஞ்ச உடனே காட்டுல இருக்கிற மரங்கள்லாம் அசையிறது. சுமரு தருஷாகாக்ர பிரசாரண இஷேனச கிருதாத் பூத்திரிவ பிரேம்னா வனேன வனமாவிஷாத்து. அவன் நுழையிறது காடு அவனை வா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி மரங்களினுடைய நுனிகள்லாம் அசையறதான், இப்படி இப்படின்னு கூப்பிடுதான். ஆனா இவனும் ராஜ்யத்துல வாழ்ந்தவன், குழந்தை இது வரைக்கும் காட்டு பக்கம் வந்ததே கிடையாது. அப்போ இங்க வந்தா வழி தெரியல. சமாத்ருதவதோ அபிஜ்ஞ கேவல ராஜவர்த்மனி வேத கானனாத்வன க்ஷணதத்யோ நிருபாத்மஜ. கானனம் காட்டினுடைய அத்வனமான இந்த காட்டுல வழி எதுன்னு அவனுக்கு தெரியல. நவேத ஏன்னா ராஜவர்த்மா ராஜ மார்க்கங்கள்ல மட்டும் போய் வாழ்ந்தவன் அவன். இப்படி காட்டுல போய் நடக்கணும்னா அவனுக்கு எங்க போனோம் எதுன்னு புரியல. கண்ண மூடின்னு உட்கார்ந்துட்டானா. என்ன யாவது உன்மீலயநயனே உன்மீல்ய நயனே புரே பஷ்யதி சத்ருவா தாவது ததர்ஷ சப்தரிஷி ந தர்க்க தர்க்கித கதீன்வனே. கண்ணை மூடிண்டு தியானம் பண்றான். பண்ணிட்டு கண்ணை திறந்து பாக்குறான். எதிர்க்க சப்த ரிஷிகள் இருக்கா. சப்த ரிஷிகள் எதிர்க்க நின்னுட்டாலாம் இவனுக்காக. ஏன்னா நல்ல காரியம் பண்ணணும்ன்ற நல்ல ஒரு சங்கல்பத்தோட போனாங்கிற பொழுது அந்த பகவான் அவளுக்கு அருள் புரிகிறான். பாலிஷேஷு அசகாயேஷு பவேத் பாக்ய சகாய கிருத்து. குழந்தைகள் அசகாயம் சகாயம் இல்ல உதவி இல்லாதவர்களுக்கெல்லாம் எது உதவி பண்றதுன்னா பாக்கியம்தான் உதவி பண்றது அப்படின்னு. பாக்கியம்னா பண்ணிருக்கிற புண்ணியம். அரண்யாரணகேஹே ததோ பாக்யஹி காரணம். பாக்கியம்னா காடுகள்லயும் யுத்தங்கள்லயும் வீடுகள்லயும் வெளியிலயும் எல்லாத்துக்கும் பாக்கியம்தான் காரணம் நல்லது பண்றதுக்கு. அரண்யானி ரணே கேஹே ததோ பாக்யஹி காரணம். எது நடக்கிறதா இருந்தாலும் அது நம்மளோட பாக்கியத்தினாலதான் ஏற்படுவது, புண்ணிய பாபங்கள்னாலதான் ஏற்படுவது. ராஜதனயோ பாலோ கஹன தத்வனம்
பாலாத் ஸ்வவசாத் பிரகுர்வத்யை நமஸ்தே பவிதவ்யே. ஒரு சின்ன பையனாகி இந்த ராஜகுமாரன் எங்க, இப்பேற்பட்ட ஒரு அடர்ந்த காடு இங்க, இவனை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுடுத்து விதி. அதனால எல்லாரையும் இயக்குகின்ற விதிக்கு நமஸ்காரம்ன்றார். நமஹா ஏ பவிதவ்யே. பவிதவ்யம்னா விதின்னு அர்த்தம். பவிதவ்யவசாத்துன்னு பகவத்பாதாள் பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்றார். பவிதவ்யம்னா எது நடக்க வேண்டியது விதின்னு அர்த்தம். இப்ப விதின்னு சொல்றோம், விதினா பிரம்மான்னு அர்த்தம். அத பவிதவ்யம் அவன் தானே எழுதியிருக்கான் நெத்தியில எல்லாருக்கும்னு சொல்றது. அதனால நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது, அப்படின்னு இருக்கிறது பவிதவ்யம்னு அர்த்தம். பலாத்து ஸ்வசாத்து பிரகுர்வத்தியை, அது நடக்க வேண்டியதை எப்படியாவது நடத்தி காண்பிக்கிறது பவிதவ்யம். அதுக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்ற. அப்பேற்பட்ட விதியினுடைய தன்மை அது. இப்படி ஒரு ராஜகுமாரனை கொண்டு வந்து காட்டுல உட்காத்தி வச்சுட்டோம்னா, ஏன்னா நடக்கிறது நடந்துதான் தீரும். நல்லது நடக்கணும்னாலும் நடத்தி தீர்க்கும். எத்திர எஸ்ய ஹியத் பாவ்ய சுபவா அசுபமேவச்ச. சுபமா இருந்தாலும் அசுபமா இருந்தாலும் எங்கெங்க எது நடக்கணுமோ ஆகிருஷ்ய பாவினி ரஜ்ஜுஹு தத்ர தஸ்ய ஹி தாபயே. கயத்தை போட்டு கட்டி இழுத்துன்னு வந்துருமா. ஒருத்தனுக்கு ராஜ்யம் கிடைக்கணும்னா அங்க கொண்டு வந்து நிறுத்திடுது. திடீர்னு நம்ம ஏதோ போறோம், அங்க ஒண்ணு நடக்கிறதோன்னு, ஏன்னா நடக்கணும்னு இருந்தா அது நடந்தே தீரும். எப்படியாவது அதை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுறது விதி அப்படிங்கிறத இங்க சொல்றாவா கணங்கள் சொல்லுது. ஏன்னா நம்ம என்னதான் புத்தியில பண்ணாலும் எது நடக்கணுமோ அதை பகவான் நிறுத்துறா. அந்யதா விததாதி ஏஷா, அந்யதா விததாதி ஏஷா மானவஹ புத்தி வைபவாத் பகவத்யா பவித்ரியாசோ விதததி அத்விதி விதிஹி அந்யதா. மனுஷன் புத்தி வைபவத்தை வச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு, அதான் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்றோமே. என்ன நம்ம இப்படி பண்ணணும்னு மனுஷன் புத்தி வைபவத்தினால நினைக்கிறான். ஆனா பகவான் அவன் கர்ம வினைப்படி என்ன நடக்கணுமோ அதை நடத்தியே தீரும். அவசியம் பாவின்னு பேர். அதனாலதான் பவிதவ்யம் அவசியம் பாவி. நடந்தே தீரணும்னு இருந்தா நடந்தே தீரும். நம்ம தலைகள் என்னாலும் மனுஷ பிரயத்தனத்தினால அது மாற்ற முடியாது. அதனால அதுக்கு நம்ம சரணடைஞ்சுதான் ஆகணும். எதிர்த்து நின்று, ஏன்னா நம்ம அடுத்த க்ஷணம் என்ன நடக்குங்கிறதே நம்ம கையில கிடையாது. எது நடக்கணுமோ அது ஏதோ நம்மளால முயற்சியை பண்ணலாமே ஒழிய அதை நான் என்னுடைய இதனால சாதிச்சே தீருவேன் அப்படின்றதெல்லாம் ஒரு நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்காக வேணா அப்படி எடுத்துக்கலாம். ஆனா யதார்த்தம் நடக்கிறது தான் நடக்கும். என்ன ந வயஹா நச்ச வச்சித்ரியா ந சித்ரா விததேஹிதம் ந பல ந உத்யம பும்சாம் காரண பிராகிருதம். சொல்லிட்டா. என்ன வயசோ நமக்கு செய்கின்ற செய்கைகளோ நம்ம கிட்ட இருக்கிற பலமோ நம்ம போடுற முயற்சியோ மட்டும் ஒரு விஷயத்துல பலனை கொடுத்துட முடியாது. புண்ணியம்தான் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம்னு பஜகோவிந்தத்துல சொல்றான். நான் வயசுனாலையும் சரி, வஞ்சித்ரியா சித்ரியா, அதனால ஹிதம் ஏற்பட்டுறாது. பலத்தினாலேயோ நான் உத்தியமஹா எஃபர்ட்னாலேயோ பும்சாம் காரணம், இதெல்லாம் காரணம் கிடையாது. நீ உனக்கு இப்போ வந்திருக்கிற தனத்துக்கும் உன்னோட சந்தோஷத்துக்கும் எது காரணம்னா பிராகிருதம் கிருதம், ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கிற புண்ணியம் இருக்கே அதுதான் காரணம். அதனாலதான் புண்ணியத்தை பண்ணு தபஸ பண்ணுன்னு சொல்ற. தானம் பண்ண பண்ண லட்சுமி உனக்கு சேருவா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 10 ரூபா தானம் பண்ணி இருக்கிற 20 ரூபால 10 ரூபா 10 நாள் தானம் பண்ண முடிஞ்சுன்னா அப்புறம் 1000 ரூபா வரும். இதெல்லாம் சார் கேட்க நல்லா இருக்கு, நீ நடக்குமானா நடக்கும். வேற வழியில் நீ எவ்வளோ முயற்சி பண்ணி
நாள் முழுக்க வேலை பாரு ஒன்றும் வரமாட்டேங்கிறது. ஒருத்தன் உட்கார்ந்த இடத்துல அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானே, எப்படி நடக்கிறது அது? முயற்சி மட்டும் காரணமா இருந்தா முடியுமோ? முயற்சியும் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. புண்ணியங்கள் தான் உனக்கு தேவையானதை சேர்த்து கொடுக்கறது. இந்த தர்மத்தை விடாம நம்ம பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுதான் இங்க தாத்பரியம். அத திருஷ்டுவா சப்தரிஷியின், சப்தரிஷிகளே ஏன் நிக்கிறா? அவனுக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கு. இனி வரைக்கும் துருவன் பேசப்படுறானே, ஏன்னா அவன் பண்ண புண்ணியம், தர்ம சிந்தனை. அதனால சப்தரிஷிகள் நிக்கிறா, அதை பாக்குறான் அவன். சப்த சப்தியதி தேஜசா, பரம தேஜசாக சூரியனை தாண்டிய சப்த சப்திய. ஏன்னா சூரியனுக்கு தான் சப்தரத்தி சப்தாஸ்வரத்தினே. ரெயின்போ மாதிரி 7 வர்ணங்கள் அவனுக்கு 7 குதிரையாக இருக்கு ரப்பத்துல. அப்பேற்பட்ட அந்த சூரியனுக்கு சமமான தேஜஸோடு இருக்கக்கூடிய இந்த சப்தரிஷிகள் இருக்கிறத பாக்குறான். பாக்ய சூத்திரைஹி வா கிருஷ்யோபநீதான் பிரமுமோதா. இவனுடைய பாக்கியத்தினால, பாக்கியம்ன்ற கயத்தினால கட்டி இழுத்துட்டு வரப்பட்ட மாதிரி அந்த சப்தரிஷிகள் இவன் கண்ணை திறந்தவனே இவனுக்கு நேரம் நிக்கிறான். இவன் போய் அவளை தேடல, யாரோ சொல்லி அந்த இடத்துக்கு போ, அங்க சப்தரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, நீ அங்க போய் பாருன்னு ஒருத்தன் சொல்லி, அப்படி கூட இல்ல. இவன் உட்கார்ந்துட்டு வழி தெரியலையேன்னு கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பாக்குறான். இவ எதிர்க்க நிக்கிறான்னா என்ன, இவனோட பாக்கியம் போய் கயர் மாதிரி கட்டி அவள் அங்க இழுத்துன்னு வந்திருக்குன்னு சொல்றாரு. திலகாங்கித சத்பாலான் குஷோபகிரகிதா அங்குலீன். நெத்தியில திலகம் இருக்கான். திலகாங்கித சத்பாலான், நெத்தி இருக்கே அதுல திலகம் இருக்கு. குஷ உபகிரகிதா அங்குலினா, அங்குலியால கட்டவரலால குஷத்தை பிடிச்சுட்டு இருக்காளாம் விரல்கள்னால. கிருஷ்ணாஜினோபவிஷ்டாம், கிருஷ்ண அஜினம் தோல், மான் தோல்ல ஏறி உட்கார்ந்து இருக்காளாம். யஜ்ஞசூத்திரைர் அலங்கிருதான், யஜ்ஞோபவீதம் போட்டு இருக்காளாம். சாக்ஷசூத்திரகரான், அக்ஷமாலைய கையில வச்சுட்டு இருக்கா. கிஞ்சித் வினிமீலித லோச்சனான், கொஞ்சம் திறந்திருக்கான் கண்ணு, தியானத்திலே இருக்கா. சுகௌத சூக்ஷ்ம காஷாய வாச பிராவரணான்விதான், காஷாய வஸ்திரங்களை, அழகான காஷாய வஸ்திரங்களை தரிச்சுட்டு இருக்கா. சுத்தமா இருக்கிற காஷாய வஸ்திரம். சுதௌத சூக்ஷ்ம காஷாய வாச பிராவரணான்விதான் அகாண்டே அப்பி மகாபாகான் மிலிதான் சப்தநீரதீன். 7 கடல் மாதிரி ஒரே இடத்துல பாக்கியங்கள்லாம் சேர்ந்து கடலா இருக்கிற அந்த 7 கடல்கள் மாதிரி அவ இருக்காளாம். சப்த நீரதி, நீரதினா கடல். அகாண்டமா அவ வந்திருக்கா. சித்திர விபத் வினிர்மக்ன மக்னான் உத்திதீர்ஷுர்நிவ பிரஜாக, அந்த துன்பத்துல மாட்டின்னு இருக்கிற பிரஜைகளை தூக்கி விடுற மாதிரி சப்தரிஷிகள் மகா புண்ணியவான்கள். வாளே எதிர்க்க நின்னவனே என்ன பாக்கியம். அதனால துருவன் கைய கூப்பின் உபகம்ய வினம்ராம் சஹா பிரபத்த கரசம்புட்டா, கைய கட்டிண்டு வேண்டிண்டு நிக்கிறான் துருவஹா. விஜ்ஞாபயாஞ்சக்ரே பிரணம்ய லலிதம் வஜஹா, இனிமையான வார்த்தையால தன்னுடைய விண்ணப்பத்தை துருவன் அவள்கிட்ட சொல்றான். துருவ உவாச்ச அவைதமாம் முனிவராः சுனீத்யுதர சம்பவம் உத்தானபாததனயம் துருவம் நிர்விண்ணமானசம் இதம் வனமனுப்ராப்தம் சநாதம் யுஷ்மதங்கிரிபிः பிராயோ அபிஜ்ஞம் சர்வத்ர மஹர்த்யுஷிதமானசம் தே திருஷ்டுவோர்ஜஸ்வலம்பாலம் ஸ்வபாவ மதுராகிருதிம்
அனர்க்ய நயனே பத்யம் மிருது கம்பீர பாஷிணம் உபோபவேஷ்ய சிசுகம் ரோச்சுர்வை விஸ்மிதாபிருஷம் அஹோபால விசாலாக்ஷ மகாராஜ குமாரக. ஹே முனிவர்களே, சுனீதியினுடைய புத்திரனும் உத்தானபாதனுடைய புத்திரனுமாக என்ன நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். என் பெயர் துருவன். உத்தானபாத தனயம் துருவம் நிர்விண்ண மானசம். என்னுடைய மனசு ரொம்ப கிளேஷத்துல இருக்கு. இந்த வனத்தை நடந்தே நான் சேர்ந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியல, ஆனா ஏதோ பெருசா ஒண்ணுத்த அடையணும்ன்ற ஒரு ஆசை மட்டும் இருக்கு. பிராயோன அபிஜ்ஞம், எனக்கு ஒன்னும் விஷயம் தெரியல. சர்வத்திர மகது உஷித மானசம், ஏதோ பெரிய விஷயங்களை அடையணும்னு என் மனசு நினைச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய நீங்க பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு துருவன் கேட்கவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டுதான் அவனை. திருஷ்டுவா ஊர்ஜஸ்வலம் பாலம், ரொம்ப ஊர்ஜையோட இருக்கான், தேஜஸ்வியாக இருக்கான். அது மட்டும் இல்ல, சுபாவ மதுராகிருதி, நல்ல மதுரமான சுபாவத்தோடு ஆக்கிருத்தியோடும் கூட பாக்குறதுக்கும் அழகா இருக்கான். தன்மையிலையும் ரொம்ப இனிமையா இருக்கான். அனர்க்ய நயன உபேதம், அவனுடைய கண்ணு ரொம்ப பெருசா இருக்கான். அப்படி அனர்க்ய நயனே பத்தியம் மிருது கம்பீர பாஷை, ரொம்ப மிருதுவான பாஷை, அதே சமயத்துல காம்பீரியமான பாஷையோடு பேசுறான். அதாவது இனிமையாவும் பேசுறான், ஆனா உயர்ந்த விஷயங்கள் பேசுறான். அதனால பக்கத்துல உட்கார வைக்கிறா. கம்பீர பாஷினம் உபவேஷ்ய சிசுகம், பக்கத்துல உட்கார வச்சுட்டு புரோச்சுர்வை விஸ்மிதாபிருஷம், அவள்லாம் அவன்கிட்ட சொல்றாளாம். என்ன சொல்றா? அஹோபால, ஏ குழந்தாய், விஷாலாக்ஷ, பெரிய கண் இருப்பவனே, மகாராஜ குமாரக, ஏ ராஜகுமாரா, விசாரியாபின ஜானீமஹா, யோசிச்சாலும் எங்களுக்கு புரியல. என்ன வத நிர்வேத காரணம், என்ன காரணம்னு எனக்கு புரியலையே, உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அத்யதேஹி அர்த்த சிந்தானஹா குவ அபமானஹா பிரசூர்கிருஹே, என்ன என்ன உனக்கு இந்த துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும், அபமானத்தை ஏற்படுத்தி இருக்கும்? நீருக்ஷரீர சம்பத்தி நிர்வேத கிண்ணு காரணம், உனக்கு என்ன ஐஸ்வர்யம் கம்மியா என்ன? அதுவும் ஒரு தாயாரனுடைய இடத்துல இருந்துன்னு இருக்க, ஒரு அப்பா அம்மாவோட இருந்துன்னு இருக்க, ராஜாவினுடைய குமாரன், கையை ஆட்டினா சேவகம் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா, என்ன தனம் வேணுமோ இருக்கு, எது வேணுமோ உனக்கு இருக்கு. இதோ எங்களை மாதிரி பரதேசிகள் துக்கப்பட்டோம்னா ஒரு அர்த்தம் இருக்கு. நீ ராஜகுமாரன், 8 வயசு குழந்தை, உன்னை எல்லாம் ஆராதனை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தியினுடைய புத்திரன் நீ. கண்ணு அசைச்சா போறோம், உனக்கு இது என்ன தேவையோ அது கிடைச்சிடும். நீ என்னடான்னா துக்கமா இருக்கேன், நீங்க உட்கார்ந்து இருக்க, என்ன புரியல எங்களுக்கு. அனவாப்தாபிலாஷானாம் வைராக்கியம் ஜாயதே நிருணாம், என்ன உலகத்துல இருக்கவாளுக்கு இந்த உலக வாழ்க்கையில ஏதோ கிடைக்கலன்னா வைராக்கியம் வரும். உனக்கு என்ன குறைச்சல்? அம்மாவோட இடத்துல உனக்கு அபமானம் வந்துடுத்துன்னா, பிரசூஹு கிரகே கோ அபமானம். பிரசூஹுன்னா தாயார், தாயாருடைய இடத்துல அபமானம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. உன்னோட சரீரம் நல்ல திருடமா இருக்கு, சம்பத்தி இருக்கு, வித்யை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இல்லாதவா தானே கஷ்டப்படுவா. அதனால எங்களுக்கு புரிய மாட்டேன்றது நீ என்ன சொல்றேன்.
सप्तद्वीपपते राज्ञः कुमारस्त्वं तथा कथं स्वभाव भिन्न प्रकृतौ लोके अस्मिन् न मनोगतम्. நீயோ ராஜகுமாரன், 7 சப்தத்வீபமாக இருக்கிற இந்த உலகத்தையே ஆள்கின்ற சக்கரவர்த்தி. ஆனா புத்தகனுடைய ருச்சி ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சப்தத்வீப பதேகே, நீ சப்தத்வீபத்துக்கும் பதி, ராஜகுமாரன். ஆனா சுபாவம் பின்னம். உலகத்துல நம்ம நினைக்கிறோம் பணம் இருக்கவன் துக்கம் இல்லாம இருப்பான்ட்டு. ஆனா அப்படி அவசியம் இல்லை. சுபாவ பின்ன பிரகிருத்தவு லோகே, ஒருத்தருடைய சுபாவம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு பின்னமா இருக்கு. மனோகதமும் பின்னமா இருக்கு. எல்லார பத்தியும் சப்தரிஷிகளாலே தெரிஞ்சுக்க முடியாது. அவகந்தும் கிம் சக்கியே யூனோ விருத்தஸ்ய வாசிஷோஹோ விருத்தஸ்ய வா சிசோஹோ. யௌவனத்துல இருக்கிறவன்ட்டையும் சரி, வார்த்தகத்துல இருக்கிற வயசானவன்ட்டையும் சரி, சிசுவனுடைய விஷயமும் சரி, அடுத்தவனுடைய புத்தியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறார். இப்படிதான் யோசிப்பான்னு சொல்ல முடியாது. ஒத்தனும் ஒரு மாதிரிதான் யோசிப்பான் உலகத்துக்கு. இதுல இப்படிதான் இவன் யோசிக்கிறான்னு நிர்ணயம் பண்ண முடியாது. அவகந்தும் ஹி நசக்கியே யூனஹா விருத்தஹா யவா சிசோஹோ விருத்தஸ்யவா சிசோஹோவா இது ஸ்ருத்வா வசஸ்தேஷாம் சகஜ பிரேம நிர்பரம் வாச்சம் ஜக்ராக சததா சிசு பிராம்சு மனோரதா. இப்படியெல்லாம் அவ சொல்றதை கேட்டவுடன் சரி, தான் மனசுல இருக்கிறத சொல்லி ஆகணுங்கிறத புரிஞ்சுண்டு துருவனானவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் அப்படிங்கிறத அடுத்த இதுல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.